என்ன செஞ்சாருன்னு அண்ணன் ஜீவா அவர்கள் சொல்றாரு. 2008 ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை செய்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். விஜய் அன்னைக்கே 2008 மிகப்பெரிய போராட்டம் பண்ணார் அப்படின்னு. அப்படிங்களா? ஓ, ஈழத்தமிழர்களுக்கு நிவாரண நிதிங்கிற பேர்ல விஜய் கொடுத்த அவ்வளவு, அது பெரிய தொகை. எவ்வளவு தெரியுமா? 500 ரூபா. உண்மையா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, விஜேஸ் 500, ஆட்சி மனோரம் அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். அவன் 2 லட்சம் 3 லட்சம் அன்னைக்கே திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொடுக்கும்போது வெறும் 500 ரூபாய் கொடுத்தாங்க ரசிகர் மன்றம் சார்பா. இவங்க என்னத்த போராடிப்பாங்க உங்களுக்கு தெரியாதா? இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியில இளைஞரணி பொறுப்புக்கிட்டு இருக்காரு. அண்மையில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் பதிவு பண்றாங்க. விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010லயே தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்னும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல. அப்போ அந்த லட்சம் இருந்த விஜய் இவர் ஈழத்தமிழருக்கு ஆதரவா போராடாராம். அப்படிங்களா? சரி, மே 18க்கு விஜய் சார்பா என்ன ஒரு அறிக்கை வருதா? அந்த மக்களுக்காக போராடிய விஜய் சொல்றபடி பார்த்தா தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவனை இழந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. விஜய் தலைவருடைய 10 நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டாரா? ஒரு வாழ்த்து சொன்னாரா?